தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு வருடமும் நமது தினம் ஒரு ஜெபம் ஊழியத்தின் மூலமாக சுதந்திர தினத்தன்று இணையதளம் வழியாக நம் தேசத்திற்காக சிறப்பு ஜெபம் நடைபெறுவது நீங்கள் அறிந்ததே. அவ்வண்ணமே இவ்வருடமும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி 80வது சுதந்திர தினத்தன்று சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை கூகுள் மீட் வாயிலாக சிறப்பு ஜெபம் நடைபெற உள்ளது. நம் நாட்டின் எழுப்புதல், திருச்சபைகள் மற்றும் தேசத்தின் நன்மைகளுக்காக இணைந்து பாரத்தோடு ஜெபிக்க விரும்புவோர் எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கான கூகுள் மீட் இணைப்பு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்படும். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல நம்முடைய கண்கள் கண்ணீரும் நம்முடைய தலை தண்ணீருமாக இருக்கத்தக்கதாக மன்றாட்டின் ஆவியினால் நிறையப்பட்டு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர் நம்முடைய தேசத்தை நினைத்தருள்வாராக. ஆமேன். தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 23 வசனம் 25 பின்பகுதி. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த கால வேளையில நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, வியாதியை எங்களிலிருந்து நீக்கி போடுகிற தேவனாய், ஆண்டவரே, பலவீனத்தின் கட்டுகளை அகற்றி போடுகிற தேவனாய், வாதையை எங்களுடைய கூடாரத்தை விட்டு அகற்றுகிற தேவனாய் அப்பா, நீர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகள் என்ன பலவீனத்திலே பாதையில சென்று கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. என்ன வியாதியா இருந்தாலும், கொடூரமான வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, நாட்கள் கணக்காய், மாத கணக்காய், வருட கணங்களாய் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த ஜெப வேளையில பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் உடைய பிள்ளைகளுக்குள்ள பலன் பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. வியாதியை உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை விட்டு முற்றிலுமாய் கர்த்தர் நீக்கி போடுங்க. புது பலன் அடைந்து ஆண்டவரை எழுந்து ஆண்டவரை தங்களுடைய பணியை செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளிச்சீங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே தேவ சமூகத்தில இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே தேவனுக்கென்று சாட்சியாய் இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.